வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4x² + 20x + 25 இதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு நமக்கு 2 டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா a² + 2ab + b² அப்படின்ற ஃபார்மெட்டில் மாற்றி a + b ஹோல் ஸ்கொயர்னு மாற்றி நம்ம செய்யலாம். அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நம்மளுக்கு எப்போவுமே தெரிஞ்ச ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இது வரைக்கும் நான் ஃபேக்டரைசேஷனுக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் எப்போவுமே ஃபேக்டரைசேஷனே பண்ணுவோம். அப்போ தான் ஒரு டெக்னிக்கில் தெரிஞ்சாலும் அதுலேயே நம்ம டேலண்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபேக்டரைசேஷனுக்கான டெக்னிக்கு என்ன பண்ணுறோம், 4 × 25 மல்டிபிள் பண்ணுனா 100, ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 100, ஆட் பண்ணால் 20 வரும் பார்த்தீங்கன்னா 10 10 10 × 10 100, 10 + 10 20. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இல்லாமல் கீழே ஒரு 4 இருக்குது. இந்த நார்மலாக இருந்துச்சுன்னா x + 10 x + 10ன்னு எழுதுவோம். இல்லாட்டி இப்போயுமே எழுதலாம் x + 10. இதை எப்படி எழுதுனேன்னா x + 10 x + 10ன்னு எழுதலாம். பட் முன்னாடி x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு 4 இருக்கிறதுனால இந்த 10க்கு பக்கத்தில் ஒரு 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணும்போது இது கட் பண்ண முடிஞ்சால் 5 2s are 10, 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 4. ஸோ எப்படி வருது, x + 5/2. இந்த 2வை நான் கிராஸாக கொண்டு போகிறேன். 2x + 5 2x + 5 இப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட சொல்கிறேன், மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 100, ஆட் பண்ணால் 20. ஸோ அப்போ x + 10 x + 10 ஃபேக்டரு. பட் எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது. இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணதுனால 100 வந்துச்சு. ஸோ இந்த 4ஐ இந்த 10க்கு கீழே போட்டு கட் பண்ணணும். கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். கட் பண்ண முடியலனா இந்த 4 அப்படியே எடுத்து இங்கே கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ என்னால் கட் பண்ண முடியும். 2 டேபிள் இருக்கிறதுனால 5 2s are 10, 2 2s are 4. ஸோ இந்த 2 எங்கிட்ட கொண்டு வரேன், 2x + 5. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அப்போ மேலே இருக்கிறது இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் எப்படி எழுதியிருக்கேன். ஸோ டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x + 5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்கொயரையும் இந்த 2வையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 2x + 5. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஎஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிவிஷன் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பாருங்கள். 9x² - 24xy + 30xz - 40xyz + 25z² + 16y². ஸோ இதுதான் செகண்ட் டிவிஷன். இதை எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a + b + c ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2 × ab + 2 × bc + 2 × ca அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தெரியலைனாலும் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ a + b + c ஹோல் ஸ்கொயர் = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca அப்படின்ற ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த ஃபார்முலாவுக்கு ஈக்குவலாக நம்ம மாற்றுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மெல்லாம் எடுத்து எழுதுங்க. கொடுத்துருக்க கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 9x², செகண்டில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்ம் 16y². ஓகேங்களா? மொதல் y எடுப்போம். 16y² + 25z². ஓகேங்களா? இது z. நெக்ஸ்ட்டு எக்ஸும் ஒய்யும் இருக்க மாதிரி -24xy, ஒய்யும் இஜட்டும் இருக்க மாதிரி -40yz, இஜட் எக்ஸும் இஜட் இருக்க மாதிரி +30xz. ஓகேங்களா? கொடுத்துருக்கதா இங்கே இருக்கிற மாதிரி ஆர்டருக்கு மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இங்கே x² மட்டும்தான் இருக்குது. பட் இந்த ஏன்றது மொத்த டேர்மும் ஏவாக வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 9x² 3 × x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, +16 4 × y² எழுதலாமா, 25 5 × z² எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 × a × b. 2 ஆக்சுவலாக ப்ளஸ் இருக்குது, நான் அந்த ப்ளஸ்ஸை இங்கே போட்டுறேன். 2 ஏவோட டேர்மு 3x, பியோட டேர்மு y எங்கே இருக்குது, 4y. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மைனஸ் எங்கே போச்சு அப்படின்னா இப்போ தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸில் இல்லை ஒயில் ரெண்டில் ஏதோ ஒன்று மைனஸில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடம் மைனஸாக ஆகிருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று மைனஸில் இருக்குது அப்படின்னா அது எதுன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள்,
வேறு எங்கேயாவது மைனஸ் இருக்காப்பா இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யும் இஜெட்டும் இருக்க இடத்துல மைனஸ் இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இருக்க இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையுமே மைனஸ் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய வேரியபிள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய். ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கக்கூடிய வேரியபிள் ஒய். நம்ம ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டு இடத்துலையும் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யில் தான் மைனஸ். ஓகேங்களா, ஸோ ஒய் வர இடத்துல மைனஸ். ஸோ இங்கேயும் ஒய் வர இடத்துல மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயராக வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இந்த இது வந்து ஸ்கொயர் பண்ணலை, அதனால் மைனஸ் அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்மு அதே மாதிரி ப்ளஸ் இங்கே எழுதுகிறேன். 2 இன்ட்டு பி டேர்மு மைனஸ் 4y சி டேர்மு 5z ப்ளஸ் 2 இன்ட்டு சி டேர்ம் 5z ஏ டேர்ம் 3x. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஏ, இது பி, இது சி. 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, 2 இன்ட்டு பி இன்ட்டு சி, 2 இன்ட்டு சி இன்ட்டு ஏ. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது இந்த சைடில் இருக்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த சைடில் இருக்கிறது எழுதலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏன்றது 3x, பின்றது மைனஸ் 4y, சின்றது 5z ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டேன்னா 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? 3x மைனஸ் 4y ப்ளஸ் 5z. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? மாடுலஸில் போடணும். ஓகேங்களா, மறந்துடாதீங்க, ஃபைனல் ஆன்சர் மாடுலஸில் தான் போடணும். ஸோ முந்தின சாமுமே மாடுலஸில் போட மறந்துட்டோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் மாடுலஸ். ஓகேங்களா, மாடுலஸ் ஆப்ரேட்டரில் தான் போடணும். நம்பர் இருந்தால் நம்பரை விட்டுட்டு மற்ற இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாத்தையுமே மாடுலஸில் போடணும். ஓகேங்களா, இது வந்து சிங்கிள் டேர்ம், மொத்த டேர்ம் தான். ஸோ அதனால் இந்த நம்பரை தனியாக பிரிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒருவேளை இங்கே இன்ட்டு எக்ஸ் இல்லை ஒரு 5 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 10 தான் தனியாக பிரிக்கணுமே தவிர இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை பிரிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ மொத்தம் என்டையர் டேர்முக்கு மாடுலஸ் ஆப்ரேட்டர் போட்டுருங்க. இங்கேயும் மாடுலஸ். ஸோ எப்படி சொல்லலாம்? மாடுன்னு கூட சொல்லலாம், மாடுலஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டிவிஷன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே தான் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.7 இருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன் தான். செகண்ட் சம்மில் தேர்டு டிவிஷன். ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை எடுத்து எழுதிட்டு ஒன்னொன்னு நான் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒன்னொன்றுக்கும் முதல் ஃபேக்டரைசேஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் எடுங்க, நான் இங்கே தனியாகவே செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 இன்ட்டு 2 8. ஸோ மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 8 ஆட் பண்ணால் -9 என்ன வரும்? ஸோ 8 -9 வரும். ஸோ -1 இன்ட்டு -8 மல்டிபிள் பண்ணால் +8, -1 இன்ட்டு -8 ஆட் பண்ணால் -9. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இதை நான் எழுதும்போது எக்ஸு மைனஸ்னு எடுத்து எழுதலாம். பட் முன்னாடி 4 இருக்கிறதுனால இந்த 4ஐ டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, 4ஐ டிவைட் பண்ணும்போது இதை ஒன்றும் டிவைட் பண்ண முடியாது, பட் இதை டிவைட் பண்ணலாம். 2 4s are 8. ஸோ அப்போ -1/4 -2. ஸோ அப்போ வர்ற ஆன்சரோட எக்ஸ் மைனஸ் 1/4 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர். ஸோ டிவிஷனில் 4 இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டரில் 4 இருந்தால் கிராஸாக எடுத்து 4x மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர்ற ஆன்சர் 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா, 4x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. செகண்ட் இதை டினாமினேட்டர் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். 7 2s are 14, பட் -2 இருக்கிறதுனால -2 மல்டிபிள் பண்ணால் -14 ஆட் பண்ணால் -2. என்ன நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஆட் பண்ணால் -13 அதானே. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணால் 7 இன்ட்டு 2 -14 ஆட் பண்ணால் -13. ஸோ வழக்கம் போல் 1 இன்ட்டு 14 அப்படின்றது தான். பட் ஆன்சர் மைனஸில் வந்ததுனால பெரிய நம்பர் தான் மைனஸ். ஓகேங்களா, ஸோ 1 -14 மல்டிபிள் பண்ணால் -14 ஆட் பண்ணால் -13. ஸோ 7 இருக்கிறதுனால /7 கட் பண்ணி பாருங்கள். 1 7 7 2 7s are 14. இதை கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ மீதி இருக்குது எக்ஸு ப்ளஸ் 1/7 எக்ஸு -2. இதுதான் அதோட ஃபேக்டர். ஸோ இந்த 1/7 நான் அப்படியே எழுத முடியாது. என்ன பண்ணலாம்? 7 கிராஸ் எடுத்தால் 7x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதுதான் அதுக்கான ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ செகண்ட் இருக்கக்கூடியதுக்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7x + 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் தேர்ட் இதை பார்க்குறேன். ஸோ தேர்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா 28 மல்டிபிள் பண்ணுங்கள் -28
ஆட் பண்ணால் -3 வரணும். ஸோ அப்போ என்ன நம்பர் போடலாம் அப்படின்னா 28 அப்படின்னா 4 7s are 28 ஓகேங்களா. ஸோ 4 7 இதில் நம்பர் மைனஸ் வருது, இதில் ஆன்சரில் மைனஸ் நம்பர் வருது. அப்போ பெரிய நம்பர் தான் மைனஸ். 4 7s are 28, 4 - 7 -3 ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஒரு 28 இருக்கிறதுனால by 28 by 28 ஓகேங்களா. ஸோ போட்டு பார்க்குறேன். இப்போ கட் பண்ணுங்கள். 4 7 4s are 28, 1 4 4 7s are 28. ஸோ எனக்கு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸுக்கிட்ட எழுதுறேன். எக்ஸு இது ப்ளஸில் இருக்குது 1/7, எக்ஸு இது மைனஸில் இருக்குது 1/4 ஓகேங்களா. ஸோ இதை எடுத்து எழுதும்போது இந்த 7 இந்த பக்கம் வரும்போது 7x + 1, 4 இந்த பக்கம் வரும்போது 4x - 1 ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே எழுத போகிறேன். இதுக்கான ஃபேக்டர் 7x + 1 4x - 1 ஓகேவா. ஸ்டூடெண்ட் இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து சைடில் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு ஸ்கூலில் வந்து எதையுமே காமிக்கணும் அப்படின்னா எதையுமே 1 பை 1 நீங்கள் உள்ளே செஞ்சுக்கிட்டே வரலாம். அதுக்காக தான் கேப் விட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த கேப்பில் இங்கே செஞ்சதெல்லாம் நீங்கள் செஞ்சு ஃபேக்டராக பிரித்து எழுதி காமிச்சிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் கொஸ்டினோட சிம்பிளிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ 7x + 1 x - 2 எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிறேன். 7x + 2 4x - 1 ஓகேங்களா. ஸோ 4x - 1 4x - 1 2 தடவை இருக்கிறதுனால 4x - 1 ஹோல் ஸ்கொயர், x - 2 x - 2 டபுள் டைம் இருக்கிறதுனால x - 2 ஹோல் ஸ்கொயர், 7x + 1 7x + 1 டபுள் டைம் இருக்கிறதுனால 7x + 1 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, டேக் த ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா. இந்த பக்கம் கொஸ்டின் எழுதி ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு கூட எழுதலாம் ஓகேங்களா. போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பக்கம் கொஸ்டின் அப்படியே நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் என்னவோ அதை அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு எப்படி மாறும், 4x - 1 ஹோல் ஸ்கொயர், x - 2 ஹோல் ஸ்கொயர், 7x + 1 ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கொயர்ட்டையும் இருக்க எல்லா ஸ்கொயரையும் கட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா -1 x - 2 + 1 எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்கொயர் போட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை போடுங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சரு 4x - 1 x - 2 7x + 1 இதுதான் வந்து மேலே கொடுத்துருக்க கொஸ்டினை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மில் 4th டிவிஷன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சி ஈஸியாக புரிஞ்சிருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஓகேங்களா. இப்போ வாங்க நம்ம 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th டிவிஷன் இது இருக்குது, இதை அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ எப்படி எடுத்து எழுதுறேன்னா இந்த ஃபுல்லாகவே எடுத்து எழுதலை, ஆனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதை 1 பை 1 எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. 1 பை 1 எடுத்து எழுதியிருக்கேன். 1 பை 1 எடுத்து எழுதி இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கீழே எல்லாமே என்ன தான் இருக்குது, 1 இருக்கதா அர்த்தம் ஓகேங்களா. ஸோ 1 இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி 6ஆக வர மாதிரி மாற்றணும். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்து நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2/1 1 6ஆக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கீழே மட்டும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் பார்த்தாது, மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2 6 are 12 x² / 6 ஆல்ரெடி 6 தான் இருக்குது. ஸோ இதை எதையும் மாற்ற வேணாம். ஸோ இங்கே 1 இருக்குது, 1 6ஆக மாற்றணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6/6 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே கூட எழுதுகிறேன். 1/6 வெளியில் எடுக்கிறேன். 12x² + 17x + 6 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 1. ஸோ எல்லாத்துக்குமே நான் 2 எடுக்கிறேன் அப்படின்றப்ப 1/2 வெளியில் எடுத்துட்டேன். முன்னாடி இருக்க 3x² அப்படியே எழுதுகிறேன். இது 1 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2 வரும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8x. இங்கே 1 இருக்குது. ஸோ 2 மேலேயும் 2 + 4 ஓகேங்களா. /2ன்றதான் வெளியில் எடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ரெண்டு இடத்துலையும் 3 இருக்குது, இங்கே தான் 3 இல்லை. ஸோ அப்போ 1/3 எடுத்துட்டேன். இங்கே வந்து 4x² + 11x, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ இதை 3ஆக மாற்றோம்னா × 3 மேலேயும் கீழேயும் 3 ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு நான் கொடுத்துருக்க கொஸ்டினை இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். 1/6 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 12 × 6 72 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ணால் 72, ஆட் பண்ணால் 17,
என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 8s are 72 ஓகேங்களா. 9 + 8 17. ஸோ அப்போ இதுதான் ஃபேக்டர். பட் வந்து என்னதுக்கு முன்னாடி 12 இருக்குது. ஸோ அப்போ நான் 12ஆல் டிவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 3 3s are 9, 4 3s are 12, 2 4s are 8, 3 4s are 12. ஸோ எனக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபேக்டர் எப்படி வருது அப்படின்னா 3/4 2/3ன்னு வருது. ஸோ முன்னாடி எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸு ப்ளஸ் போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நமக்கு ஃபேக்டரில் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்துச்சுன்னா என்ன சொன்னோம், வழக்கம் போல் இந்த பக்கம் 4ஆல் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு +3 4 அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா. 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3x + 2. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு இதோட ஃபேக்டரு இது தான் 4x + 3 × 3x + 2 ஓகேங்களா. ஸோ 4x + 3 3x + 2 இங்கே 1/6 முன்னாடியே எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இதை ஃபேக்டர் பண்ணுங்கள். என்ன வருது 3 × 4 மல்டிபிள் பண்ணால் 12 ஆட் பண்ணால் 8. ஸோ 2ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12 2 + 6 8. ஸோ முன்னாடி என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ 1 3 3 2 3s are 6. ஸோ என்ன வருது x + 2/3 x + 2 தான் கீழே கேன்சல் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த 3 இங்கே கொண்டு வரும்போது ஸோ x + 2/3 × x + 2 தான் கீழே நம்பர் கிடையாது. ஸோ இந்த 3 நான் கிராஸ் பண்ணும்போது 3x + 2 x + 2 ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக 1/2 × 3x + 2 x + 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் 24 ஆட் பண்ணால் 11 ஓகேங்களா. என்ன ஃபேக்டர் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 8 மல்டிபிள் பண்ணால் 24 3 + 8 11. பட் முன்னாடி 4 இருக்குது. ஸோ /4 ஓகேங்களா. கட் பண்ணிங்கன்னா 2 4s are 8 1 4 4. ஸோ மீதி இருக்கிறத ஃபேக்டர் பண்ணுங்கள். இதை கட் பண்ண முடியாது. ஸோ x + 3/4 x + 2/1 போட்டாலும் ஒன்று தான் போடாட்டினாலும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 4 கிராஸ் எடுக்கும்போது 4x + 3 x + 2 ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து 1/3 × 4x + 3 x + 2 ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டினில் இது ஒன்று தனித்தனியாக ஒன்றுக்கும் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கான ஃபேக்டர் இங்கே இருக்குது, இதுக்கான ஃபேக்டர் இங்கே இருக்குது, இதுக்கான ஃபேக்டர் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷனில் போடும்போது நான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் கொஸ்டின் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த நம்பர் 1/6 1/2 1/3 எடுக்கலாமா. 1/6 × 1/2 × 1/3 ப்ராக்கெட்டை போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இருக்க நம்பரெல்லாம் எடுத்துட்டேன். 1/6 1/2 1/3 எடுத்துகிட்டேன். மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 4x + 3 × 3x + 2 × ஸோ இந்த நம்பர் முடிஞ்சு அடுத்து இது 3x + 2 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இங்கே நான் ஸ்கொயர் போடுறேன். x + 2 4x + 3 ஆல்ரெடி இருக்குது, அதனால் ஸ்கொயர் போட்டேன். x + 2 ஆல்ரெடி இருக்குது, ஸ்கொயர் போட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எடுங்க. 6 2s are 12 12 3s are 36. ஸோ 36 அப்படின்றத எப்படி எழுதலாம் 6² எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 1/36ன்னு வரும். 36 6² எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக அப்படியே வரும். சாரி, இது இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான், ப்ளஸ் கிடையாது. ஸோ அப்போ 1/6 4x + 3 3x + 2 x + 2 எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்கொயரை போட்டுடலாம் ஓகேங்களா. இப்போ டேக் த ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். எனக்கு டைம் இல்லை, டைம் அடுத்து போக பேப்பரில் இடம் இல்லை. ஸோ அதனால் டேக் த ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினோட நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன்னா கொஸ்டினுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம், இங்கேயும் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்திருப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி வரக்கூடிய ஆன்சர் என்னது 1/6 4x + 3 × 3x + 2 × x + 2. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். எதுக்கு நம்ம இங்கே பார்த்த செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய 4th டிவிஷனுக்கு ஓகேங்களா.
ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.